என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. சென்ற 2 பதிவுகளாக வள்ளற்பெருமானின் சுத்த சன்மார்க்கம் தியானத்தை பற்றி என்ன கூறுகின்றது என்று தெளிவாக பார்த்தோம். அதில் பலரும் யோகத்தை பற்றியும் தவத்தை பற்றியும் கேட்டிருந்தார்கள். அதனால் இந்த பதிவில் யோகம் என்றால் என்ன, சாதனங்கள் என்றால் என்ன, சுத்த சன்மார்க்கத்தில் எது யோகம், யோக கழற்சி என்றால் என்ன போன்ற யோகத்தை பற்றிய எல்லா விதமான விளக்கத்தையும் பார்க்கப் போகின்றோம். சாதனங்களை எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதையும் பார்க்கப் போகின்றோம். இந்த பதிவில் சில வரிகளை கவனிக்க தவறினாலும் புரிதலில் தவறு உண்டாகும். எனவே இதனை முழுமையாக பார்க்காமல் யோகம் செய்ய வேண்டுமா கூடாதா என்ற முடிவிற்கே வர முடியாது. அதனால் தவறாமல் முழுமையாக பாருங்கள். முதலில் யோகம் என்றால் என்ன என்று எளிமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். யோகம் என்பது எதையும் ஒழுக்கமாக செய்தல் எனும் நல்பழக்கம். உதாரணமாக, தூங்கும் பொழுது இடது பக்கமாக ஒருக்களித்து தான் தூங்க வேண்டும் எனும் பழக்கம் யோகம். உட்காரும் பொழுது நிமிர்ந்து உட்கார வேண்டும் எனும் பழக்கம் யோகம். இப்படி ஒவ்வொரு சின்ன விடயத்தையும் ஒழுக்கமாக செய்தல் வேண்டும் எனும் பழக்கமே யோகம். அந்த ஒழுக்கமாகிய யோகமானது நமக்கு கருணையையும் அன்பையும் கொடுக்க துணையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு சில சித்துக்களை அல்லது ஆற்றல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனும் கருத்தை மட்டுமே வைத்து யோகம் செய்வது அற்ப பிரயோஜனத்தையே கொடுக்கும். அடைய வேண்டிய லட்சியமாகிய பேரறிவை அடைய இயலாது. இப்படி யோகத்தின் மூலம் காமிய சித்தி பெற்றுக்கொள்ள விரும்பினால் அது உபாய மார்க்கம். ஒழுக்கமாகிய யோகத்தின் மூலம் கருணையை பெற்று கருணையின் மூலம் பேரறிவையும் பேரன்பையும் பெற விரும்பினால் அது உண்மை மார்க்கம். வள்ளற்பெருமான் யோகானுபவங்களின் உண்மை பொருள் என்று கூறி இந்த உபாய மார்க்கம் பற்றியும் உண்மை மார்க்கம் பற்றியும் குறிப்பிடுகின்றார். உபாய வகையாகிய அபரமார்க்கம் தேக பூஷணாதி காமிய சித்தியை தரும், உண்மை நீக்கமற்ற சொரூப ஞானத்தை தரும் என்று அறிக என்பார் வள்ளற்பெருமான். சாதனம் ஒவ்வொன்றிலும் உபாய மார்க்கமும் உண்டு, உண்மை மார்க்கமும் உண்டு. உபாய மார்க்கமாக பயன்படுத்தும் பொழுது அந்த சாதனம் வேண்டாம் என்பார் வள்ளற்பெருமான். உண்மை மார்க்கமாக பயன்படுத்த வேண்டும் என்பார். அற்ப ஆற்றல்களை பெற செய்யப்படும் சாதனங்கள் பவசாதனங்கள் என்றும், ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த செய்யப்படும் சாதனங்கள் சிவசாதனங்கள் என்றும் பாடுவார் வள்ளற்பெருமான். பவசாதனம் பெறும் பாதகர் மேவும் இப்பாரிடை நல் சிவசாதனத்தரை ஏன் படைத்தாய் என்பார் வள்ளற்பெருமான். தூக்கத்தில் ஒரு ஒழுக்கத்தை பழக்கமாக்கிக் கொள்வதும் யோகம்தான். அந்த தூக்கத்தையே வென்று யோக நித்திரையாகிய மேல்நிலை ஒழுக்கத்தை பழக்கமாக்கிக் கொள்வதும் யோகம்தான். ஓய்வு எடுக்க வேண்டுமென்றால் அந்த ஓய்வை அறிவிழந்து தூங்கி எடுப்பது போகம். விழிப்பு நிலையில் யோக நித்திரையில் எடுப்பது யோகம். ஓய்வெடுப்பதில் தூக்கமாகிய போக நித்திரை மோசமான நிலை, யோக நித்திரை உயரிய நிலை. மோசமான நிலையை நீக்கி உயரிய நிலையை பிடிக்க வேண்டும். போக நித்திரை தீமை தரும், யோக நித்திரை நன்மை தரும். வள்ளற்பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் என்பார். அதாவது யோக பயிற்சி உணவின்றியும் உறக்கமின்றியும் உயரிய நிலையில் வாழ வைக்கும். தூக்கத்தை வெல்லாமல் மரணத்தை வெல்ல முடியாது. நாம் தினம்தோறும் மறக்காமல் நடத்தும் மரண ஒத்திகையே தூக்கம். அதனால் தான் வள்ளற்பெருமான் நமது கிரகத்தில் தீபம் வைத்து இருளை போக்கி ஆனந்தமயமாய் நித்திரை இல்லாதிருந்தால் ஆயுள் விருத்தியாகும். இஃது சாத்தியனுக்கு சாதகன் ஒருவாறு நித்திரை செய்தல் வேண்டும் என்பார். மேலும் ஒரு நாளைக்கு ஒருவன் 1 மணி நேரம் தூங்க பழக்கம் செய்வானாயின் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான் என்பார். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்குபவனே 1000 வருடம்தான் வாழ்வான் என்றால் பல மணி நேரம் தூங்கும் நாமெல்லாம்
மரணமில்லா பெருவாழ்விற்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றோம் என்ற உண்மை நமக்கு நன்கு விளங்கும். அப்படிப்பட்ட தூக்கத்தை வெல்ல தியானமும் யோகமும் பயன்படுகின்றது. திருவருட்பாவில் பல பாடல்களிலும் இந்த தூக்கத்தை விட வேண்டியதின் அவசியத்தை கூறுகின்றார் வள்ளற் பெருமான். ஆக்கமே சேராது அறத்துரத்துகின்ற வெறும் தூக்கம் என்பார். நீக்க வேண்டிய இடர்பாடுகளை முன்னிறுத்தும் பொழுது தூக்கத்தை முதலில் வைப்பார் வள்ளற் பெருமான். தூக்கமும் சோம்பலும் துக்கமும் வாழ்க்கையை தொட்டு வரும் ஏக்கமும் நோயும் இடையூறும் மற்ற இடரும் விட்ட நீக்கமும் என்பார் வள்ளற் பெருமான். அருட்பெருஞ்சோதி அகவலிலும் துக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என்றனி தாயே என்று பாடுவார் வள்ளற் பெருமான். யோக நித்திரையை தூக்கமில்லா ஆனந்த தூக்கமன்றி மற்றும் இங்கு ஓர் ஏக்கமில்லேன் என்பார். மேலும் தூக்கம் தொலைய வேண்டியது என்பதனை தூக்கம் வந்த போதெல்லாம் பயத்தொடு படுத்தேன் மற்ற நான் எழுந்த போதெல்லாம் சொந்தமாம் பயத்தால் சிவ சிவ தூக்கம் தொலைவது எக்காலம் என்று எழுந்தேன் என்று பாடுவார். தூக்கத்தை பாவி என்று ஒரு பாடலில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். பகலிரவு அடியேன் படுத்த போதெல்லாம் தூக்கமாம் பாவி வந்திடுமே என்று குறிப்பிடுகின்றார். மேலும் தூக்கத்தை துன்ப சுமை என்கின்றார். இதுபோன்று தூக்கத்தை நீக்க வேண்டியதின் அவசியத்தை திருவருட்பா 6ஆம் திருமுறையில் பல பாடல்களில் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். இந்த தூக்கமாகிய துன்ப சுமையை மாற்ற யோகம் பயன்படுகின்றது. வள்ளற் பெருமான் நித்திரையில் இருக்கும் பொழுது அவரை எழுப்பி யோகம் ஞானம் செய்யாமல் இப்படி நலிந்து கிடப்பது அழகல்ல, எழுந்து அதை செய்க, எண்ணம் பலிக்க அருளமுதம் உண்டு இன்புறுக என்று இறைவன் கூறியதாக 6ஆம் திருமுறை நடராஜபதி மாலையில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். வாட்டமொடு சிறியனேன் செய்வகையை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணீர் கிடந்து அருளை உண்ணி உலகியலனை மறந்து துயில்கின்ற போது நாட்டமுறு வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுற எழுப்பி மகனே நல் யோகம் ஞானம் எனினும் புரிதலின்றி நீ நலிதல் அழகோ, எழுந்தே ஈட்டுக நின் எண்ணம் பலிக்க அருள் அமுதம் உண்டு இன்புறுக என்ற குருவே, என் ஆசையே என்ற அன்பே நிறைந்த பேரின்பமே, என் செல்வமே வேட்டவை அளிக்கின்ற நிதியமே, சாகாத வித்தையில் விளைந்த சுகமே, மெய்ஞான நிலை நின்ற விஞ்ஞான கலருளே மேவு நடராஜபதியே என்று 6ஆம் திருமுறை நடராஜபதி மாலையில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். வள்ளற் பெருமான் அருளை நினைத்து உலகியலை மறந்து தூங்கினார். அதற்கே இறைவன் எழுப்பி நல் யோகம் ஞானம் செய்யாமல் நலிதல் அழகல்ல என்று கூறுகின்றார். ஆனால் நாமெல்லாம் தன்னிலை மறந்து உலகியலை நினைத்து உறங்குபவர்கள். நம் நிலைமை எவ்வளவு மோசமானது, நமக்கு யோக பயிற்சிகள் எவ்வளவு முதன்மையானது என்று விளங்கும். உலகியல் மோகம் உடையோருக்கு துன்பமே மிஞ்சும், யோகம் உடையவர்தான் உண்மை சுகத்தை கருதுவர் என்பதனை மோகமாந்தர்க்கு உரைத்திலேன், இது சுகம் உண்ணும் யோகமாந்தர்க்கு காலம் உண்டாகவே உரைத்தேன் என்று 6ஆம் திருமுறையில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். அருட்பெருஞ்சோதி அகவலிலும் யோக சித்திகள் வகை உருபல கோடியும் ஆகவென்றெனக்கருள் அருட்பெருஞ்சோதி என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இதுபோன்று பல பாடல்கள் 6ஆம் திருமுறையில் யோகத்தை பற்றி கூறுகின்றன. சரி, நாம் யோகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிலாவது கூறியிருக்கின்றாரா வள்ளற் பெருமான் என்றால் ஆம். வள்ளற் பெருமான் சொன்னதாக அன்பர்கள் எழுதி வைத்த உபதேச குறிப்பில் பெண்களுக்கு யோகம் முதலிய சாதனங்கள் அவசியம் கற்பிக்க வேண்டியது, மேலும் பேதமற்று அபேதமாய் படிப்பு முதலவையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, தத்துவ முதலியவற்றின் சொரூப ரூபாதிகளை தெரிவித்து சரளமாக்கினால் பின் தடையின்றி நம்முடைய துரிய காலத்தில் ஒத்திருப்பார்கள். தெய்வம் தொழால் என்னும் குரலால் இதை அறிக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்கள் யோகம் கற்றுக்கொள்வது அல்லாமல் அதனை பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வள்ளற் பெருமான் கூறியதாக உபதேச குறிப்பு உள்ளது. மேலும் வள்ளற் பெருமான் கைப்பட எழுதிய திருவருட்பாவில் 6ஆம் திருமுறை நடராஜபதி மாலையில் வள்ளற் பெருமானையே இறைவன் யோகம் செய்ய சொல்லியிருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் என்றாயினும் யோகத்தை செய்தே ஆக வேண்டும் என்பது நன்றாக விளங்கும். மேலும் வள்ளற் பெருமான் தர்மசாலையில் 7 கிளைச்சாலையை 1867 உருவாக்கினார். அதில் ஒன்று யோக சாலை. சமரச வேத தர்மசாலையை சார்ந்த வைத்திய சாலை, சாஸ்திர சாலை, உபகார சாலை, விருத்தி சாலை, உபாசன சாலை, யோக சாலை, விவகார சாலை இவைகளை குறித்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஏற்படுத்தி கொண்ட கையொப்ப ஏற்பாடு என்ற குறிப்பு காணப்படுகின்றது. மேலும் தவயோகியாகிய கல்பட்டு ஐயாவை தொடர்ந்து அந்த யோகத்திலேயே இருக்க செய்து அவர் யோகத்தின் முழுமை கண்ட பின்பு
போதனாச விண்ணப்பம் தந்து யோகத்தை கழற்ற செய்தவர் வள்ளற் பெருமான். சரி, யோகம் செய்யக்கூடாது என்று வள்ளற் பெருமான் கூறியிருக்கின்றாரா என்றால், வள்ளற் பெருமான் சொன்னதாக அன்பர்கள் எழுதிய உபதேச குறிப்பில் ஓம் சிவாய நம என்று சதா சிந்தித்து கொண்டிருத்தல் வேண்டும். இவ்வுலகம் அருட்சக்தி, பொருட்சக்தி, கிரியாசக்தி, யோக சக்தி, ஞான சக்தி மயமாக இருப்பதாக பார்த்து கொண்டிருத்தல் வேண்டும். யோகம் செய்ய வேண்டியதில்லை. அதில் அழுந்தி விட்டால் மீளுவது கஷ்டம். சதா சிவகலப்பாய் கிடந்தாலும் மீளுதல் அருமை, மூடம் உண்டாகும் உண்மை என்று வள்ளற் பெருமான் சொன்னதாக அன்பர்கள் எழுதிய ஒரு உபதேச குறிப்பும் உள்ளது. இதில் மந்திரத்தை சதா சிந்தித்தல் என்னும் பஞ்சாட்சர தியானம் பற்றி கூறிவிட்டு அதனை யோகமாக செய்ய வேண்டியதில்லை என்கின்றார் வள்ளற் பெருமான். சிவாய நம மந்திரத்தை சுவாசத்தோடு சேர்த்து யோகமாக செய்வார்கள். அப்படி செய்ய வேண்டாம் என்று யாரோ ஒருவருக்கு அவரின் பக்குவம் அறிந்து உபதேசித்து உள்ளார் வள்ளற் பெருமான். அவருக்கு புரிந்த அளவில் அவர் இந்த குறிப்பை குறித்து வைத்துள்ளார். இதே உபதேச குறிப்பில்தான் பெண்களுக்கும் யோகத்தை கற்றுத்தர வேண்டும் என்று இருக்கும். உபதேச குறிப்புகளை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது வள்ளற் பெருமான் எழுதியது இல்லை. வள்ளற் பெருமான் சொன்னதாக அன்பர்களால் அவர்கள் புரிந்து கொண்ட அளவில் எழுதியது. வள்ளற் பெருமான் கைப்பட எழுதிய விடயங்களோடு ஒப்பிடும் பொழுது நிறைய இடத்தில் பிழைகள் உள்ளது. அதனால் வள்ளற் பெருமான் கைப்பட எழுதிய விடயங்களோடு எது ஒத்து வருகிறதோ அதனை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சென்ற பதிவில் விரிவாக பார்த்தோம். பார்க்காதவர்கள் அதனை பார்த்தால் நன்றாக புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. திருவருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒழுவில் ஒடுக்க நூலில் யோக கழற்சி என்ற தலைப்பில் சில பாடல்கள் இருக்கிறது. அதனால் யோகம் செய்யக்கூடாது என்கின்றார்களே, அது சரியா என்று கேட்டிருந்தார்கள். யோக கழற்சி என்ற தலைப்பே நாம் யோகம் செய்ய வேண்டும் என்றும் யோகிகள் யோகத்தை கழற்றி ஞானத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் அர்த்தம். நாம் ஒன்றை அணிந்திருந்தால்தான் கழற்ற முடியும். உதாரணமாக, கழுத்தில் மாலை அணிந்திருந்தால்தான் அதனை கழற்ற முடியும். அணியாத மாலையை கழற்ற முடியாது. அதுபோல் யோகத்தை பயின்று அணிந்தவர்களே அதனை கழற்ற முடியும். அப்படி யோகத்தை பயின்று கழற்றியவர்களுக்கே ஞானம் உண்டாகும். அதுபோல் ஒழுவில் ஒடுக்கத்தில் கிரியை கழற்றி மற்றும் சரியை கழற்றியும் இருக்கும். சரியை பயின்று தேறி அதனை கழற்றினால் கிரியை வாய்க்கும். கிரியையை நன்கு பயின்று தேறி அதனை கழற்றினால் யோகம் வாய்க்கும். யோகத்தை நன்கு பயின்று தேறி அதனை கழற்றினால் ஞானம் உண்டாகும். இதனை புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதையை பார்ப்போம். ஒரு சிறுவன் சாலையில் நடந்து செல்கின்றான். அங்கே சில கற்கள் கிடக்கின்றது. அந்த கற்களை தனது பையில் எடுத்து போட்டுக் கொள்கின்றான். கொஞ்ச தூரம் நடந்து செல்கின்றான். அங்கே ஒரு மாமரத்தில் மாங்காய்கள் நன்றாக காய்த்து தொங்கியதை பார்க்கின்றான். இப்பொழுது தனது பையில் வைக்கப்பட்ட கற்களை எடுத்து அந்த மாங்காய்களை அடிக்கின்றான். கிடைத்த மாங்காய்களை எடுத்து பையில் வைத்துக் கொள்கின்றான். கொஞ்ச தூரம் சாலையில் செல்கின்றான். அங்கே சிறிது தூரத்தில் ஒரு மாங்காய் வியாபாரி நிற்கின்றார். அவரிடம் சென்று மாங்காய்களை கொடுக்கின்றான். அதனை அவர் பெற்றுக்கொண்டு காசு கொடுக்கின்றார். அந்த காசை பையில் வைத்துக் கொள்கின்றான். அந்த காசை எடுத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் செல்கின்றான். அங்கே ஒருவர் இனிப்பு பலகாரங்களை விற்று கொண்டு இருக்கின்றார். அவரிடம் காசை கொடுத்துவிட்டு அந்த பலகாரங்களை வாங்கி பையில் வைத்து கொண்டு செல்கின்றான். கொஞ்ச தூரம் சென்றான். அங்கே ஒரு சாது அமர்ந்திருந்தார். அவரிடம் அந்த பலகாரங்களை வைத்துவிட்டு வணங்கினார். அந்த சாது அவனை வாழ்த்தினார். அந்த சிறுவன் எல்லையற்ற ஆனந்தத்தில் உறைந்தான். இந்த கதையில் அந்த சிறுவன் தான் நாம். அவன் முதலில் எடுத்து வைத்த கற்கள் தான் சரியை. சரியை என்னும் கற்களை எடுத்து பிறகு அதனை எரிந்து மாங்காய் என்னும் கிரியையை பெற்று பிறகு அதனை கடைக்கு சென்று விற்று காசு என்னும் யோகத்தை பெற்று மற்றொரு கடைக்கு சென்று அந்த காசு என்னும் யோகத்தை கொடுத்து ஞானம் என்னும் பலகாரத்தை வாங்கி அதனையும் இறைவனின் திருவடியில் வைத்துவிட்டு ஆனந்தத்தை பெற்று நின்றான். இப்படி சாதனங்கள் நமக்கு கருணையையும் அன்பையும் வளர்க்க பயன்படுகின்றது. ஒரு சாதனத்தை பெற்று அதனை இழந்தே மற்றொரு சாதனத்தை பெற முடியும். முன் ஜென்மத்தில் ஒருவர் யோகம் வரை அனுபவம் பெற்றிருந்தால் இந்த ஜென்மத்தில் அவருடைய தொடக்கமே யோகத்தில் இருக்கும். அதனை கழற்றி ஞானத்தை பெற வேண்டும். அவர் பிறப்பிலேயே தூக்கத்தை ஒழித்தவராக இருப்பார். ஒருவர் முன் ஜென்மத்தில் ஞானம் வரை அனுபவம் பெற்றிருந்தால் இந்த ஜென்மத்தில் அவருடைய தொடக்கமே ஞானமாக இருக்கும். அதனை கழற்றி அவர் பேரன்பை பெற வேண்டும். அவர் பிறப்பிலேயே தன்னை உணர்ந்தவராக இருப்பார். வள்ளற் பெருமானை யோகம் செய்ய சொன்ன இறைவன் எத்தனை கோடி யோகங்கள் உண்டோ அத்தனையையும் வள்ளற் பெருமானுக்கு ஒரு நாழிகையில் உணர்த்தி அதற்குரிய பயனை எல்லாம் மறுநாள் காலையிலே கொடுக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் வள்ளற் பெருமான் வளர்த்து கொண்ட
பெருங்கருணையே. இதில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்றால் என்ன என்று எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கோவில் குளமென சென்று கடவுளை வழிபடுவது சரியை, ஓரிடத்திலிருந்து கடவுளை வழிபடுவது கிரியை, தனக்குள் கடவுளை வழிபடுவது யோகம், தன்னை அறிந்து தனக்குள் உள்ள தலைவனையும் அறிவது ஞானம், இவற்றை கடந்து கடவுளோடு கலப்பது பேரன்பின் பூரணம். தர்மசாலை, சத்திய ஞான சபை, சித்தி வளாகம் என்று புறத்தில் சென்று தீபத்தை வழிபடுவது சரியை, அதே தீபத்தை ஒரு அறையில் வைத்து அங்கே இருந்து வழிபடுவது கிரியை, அந்த தீபத்தை புருவ மத்தியில் பாவித்து வழிபடுவது யோகம், புருவ மத்தியில் ஆன்ம தரிசனமும் அதற்குள் கடவுள் தரிசனமும் உண்டாகும், அதுவே ஞானம். இவற்றை கடந்து கடவுளோடு கலப்பது பேரன்பின் பூரணம். இறைவனை பல இடங்களில் சென்று வழிபடுவது சரியை, ஒரு இடத்தில் இருந்து வழிபடுவது கிரியை, அகத்தில் வழிபடுவது யோகம், அனுபவித்து வழிபடுவது ஞானம். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் நான்கையும் சாதனங்கள் என்பார்கள். இது ஒவ்வொன்றிலும் நான்கையும் சேர்த்து 16 கூறுவார்கள். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்று 4. இதுபோல் கிரியையில் 4, யோகத்தில் 4, ஞானத்தில் 4, மொத்தம் 16. சமய மதங்கள் எல்லாம் கூறும் சாதனங்கள் அனைத்தும் இந்த 16 சாதனத்திற்குள் அடங்கும். ஆனால் சுத்த சன்மார்க்கம் கூறும் 2 சாதனமாகிய சத்விசாரம், பரோபகாரம் இவற்றை கடந்ததா என்றால் இல்லை. அதனை வள்ளல் பெருமானே கூறுகின்றார். சத்துவிசாரத்தின் பயனே இந்த 16 நிலைகளில் 15வது நிலையாகிய ஞானத்தில் யோகத்தை தரக்கூடியதுதான். அந்த ஞானத்தில் யோகம் செய்கின்ற பயன் நிராசை என்கின்றார் வள்ளல் பெருமான். சரியை முதலிய சாதகம் 4ல் 4வது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்கின்ற 4ல் 3வது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை எனும் படி உண்டாகின்றது. ஆகையினால் இந்த விசாரத்தில் இருந்து கொண்டிருங்கள் என்பார் வள்ளல் பெருமான். பரோபகாரத்தின் பயனே 16வது நிலையாகிய ஞானத்தில் ஞானம் செய்கின்ற பயனாகிய பேரறிவு உண்டாகிறது. அதனால் பேரன்பு உண்டாகின்றது. ஞான வழி என்பதும் ஜீவகாருண்யம் என்பதும் ஒன்றே என்பார் வள்ளல் பெருமான். அப்படி என்றால் சத்விசாரம் செய்து நேராக 15வது படியையும் பரோபகாரம் செய்து நேராக 16வது படிக்கும் போகலாமா என்றால், சுத்த சன்மார்க்க யோகமின்றி சத்விசாரம், பரோபகாரம் போன்ற சாதனங்கள் சிறக்காது. சுத்த சன்மார்க்க யோகம் எது என்று இந்த பதிவின் கடைசியில் காணலாம். சாதனத்தில் இந்த 16வது நிலையை பெற்றவர்தான் அறிவு விளங்கியவர்கள். அவர்கள் செய்யும் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. அவர்களுக்கு அதன் பின் சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகியவற்றின் அவசியம் இருக்காது. அவர்களுக்கு அதில் விருப்பமும் இருக்காது. வள்ளல் பெருமான் சரியை நிலை 4ம் ஒரு கிரியை நிலை 4ம் தனி யோக நிலை 4ம் தனித்தனி கண்டறிந்தேன். உரிய சிவ ஞான நிலை 4ம் அருளொளியால் ஒன்றொன்றா அறிந்தேன். மேல் உண்மை நிலை பெற்றேன். அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலை அறிந்தேன். அப்பால் நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன். இங்கு இரவாமை உற்றேன் கான் தோழி என்று பாடுவார். அதனை பெற்றுவிட்டதால் அதன் பிறகு அவற்றின் அவசியம் இருக்காது. அதன் மேல் இச்சையும் இருக்காது. அதனால் சரியை ஓர் 4ம் கிரியை ஓர் 4ம் சாற்றிடும் யோகம் ஓர் 4ம் புரியவும் பதங்கள் பொருந்தவும் எனது புந்தியில் ஆசை சற்றறியேன். பெரியதோர் ஞானம் 4லும் ஆசை பெற்றிலேன். முத்தி பெற்றிடவும் உரியதோர் இச்சை எனக்கில்லை என்றன் உள்ளம் நீ அறிந்ததே என் தாய் என்று பாடுகின்றார் வள்ளல் பெருமான். இந்த 16 நிலையை கடந்தவர் கருணையே வடிவமாக நிற்பார்கள். அவர்களே சாத்தியர்கள். அவர்களுக்கு எந்த சாதனமும் தேவையில்லை. ஆனால் சாதகர்கள் இந்த நிலைக்கு போக சாதனங்கள் அவசியமாகின்றது. அதனால் தான் வள்ளல் பெருமான் சாத்தியருக்கே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடுதல் என்பது சாத்தியமாகும் என்பதால் அவர்களுக்கு சாதனம் வேண்டியதில்லை. சாதகர்கள் சாதனங்களை பயில வேண்டும் என்பார். மேலும் வள்ளல் பெருமான் எழுதிய விண்ணப்பத்தில் வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வளவு சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமயாச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வித்தருளிடீர் என்று வள்ளல் பெருமான் கூறியவற்றை கூறி இதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது சிலர் தியானம் வேண்டாம் என்று கூறிவிட்டார் என்றும்
சிலர் யோகம் வேண்டாம் என்று கூறிவிட்டார் என்றும் கூறுகிறார்கள். அது சரியா என்று கேட்டிருந்தார்கள். அது தவறு. நாம் முன்பே பார்த்தோம், தியானம் என்பது சாதனம் மட்டுமல்ல, சத்விசாரம் பரோபகாரம் உட்பட எல்லா சாதனத்திற்கும் தேவையான அடிப்படை ஒழுக்கம். அப்படி என்றால் சாதனம் என்பது யோகமா என்றால் யோகம் மட்டுமல்ல, சரியை கிரியை யோகம் ஞானம் நான்கும் சாதனம்தான். ஜீவகாருண்யம் என்கின்ற மோட்ச விட்டு திறவுகோலை காலமுள்ள போதே சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டு கதவை திறந்து கொண்டே உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள் என்கின்றார் வள்ளற் பெருமான். இந்த இடத்தில் சாதனம் என்றால் எது என்று குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். இதிலும் ஜீவகாருண்யத்தை சம்பாதித்து கொண்டவர்களுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் வேண்டாம் என்பார். ஆனால் ஜீவகாருண்யத்தை சம்பாதிக்க சாதனங்கள் அவசியமாகின்றது. அதனால்தான் அதனை ஒழுக்கங்களாக வகுக்கின்றார் வள்ளற் பெருமான். ஜீவகாருண்யத்தை சம்பாதித்தவர்களுக்கு சாதனங்களின் உதவி தேவையில்லை. ஆனால் ஜீவகாருண்யத்தை சம்பாதிக்க சாதனங்களின் உதவி அவசியமாகின்றது. ஜீவகாருண்யத்தை சம்பாதித்தவர்களுக்கு வெயில் சூடு செய்யாது, மழை நனைக்காது என்பார் வள்ளற் பெருமான். அப்படிப்பட்டவர்களே சாத்தியர்கள். அவர்களுக்கு சாதனம் வேண்டாம். சாதகர்கள் சாதனங்களை கொண்டு காமம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆகியவற்றை நீக்கி பரோபகாரம் செய்ய வேண்டும். கருணை அன்பு ஆகியவை சுத்த உஷ்ணத்தை கொடுக்கும். காமம் கோபம் போன்றவை அசுத்த உஷ்ணத்தை கொடுக்கும். அந்த அசுத்த உஷ்ணம் உண்டானால் சுத்த உஷ்ணம் இல்லாமல் போய்விடும். அதனால் அசுத்த உஷ்ணம் உண்டாகாமல் இருக்க குற்றங்களை நீக்க வேண்டும். குற்றங்களை நீக்க சாதனங்கள் அவசியமாகின்றது. ஒருவருடைய துன்பத்தை தன் துன்பமாக எவர் உணர்கின்றாரோ அவரே யோகி. அப்படிப்பட்டவர் யோகத்தை செய்ய வேண்டிய அவசியமில்லை. அப்படிப்பட்டவராக ஆக யோகம் செய்ய வேண்டி உள்ளது. மேலும் அந்த விண்ணப்பத்தில் வள்ளற் பெருமான் சாதனம் வேண்டாம் என்றே சொல்லவில்லை. வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்று கூறுகின்றார் வள்ளற் பெருமான். தத்துவ சித்தி என்பது தத்துவங்களை வென்று தன்வசப்படுத்துவது. தத்துவங்கள் என்பது கண் காது போன்ற இந்திரியங்கள், மனம் புத்தி போன்ற அந்த கரணங்கள் போன்ற 96 தத்துவங்கள். இந்த 96 தத்துவங்களை வென்று தன்வசப்படுத்துவது தத்துவ சித்தி. விகற்பங்கள் என்பது வேறுபட்ட முறைகள். தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றால் 96 தத்துவங்களை வென்று தன்வசப்படுத்தும் வேறுபட்ட முறைகள் என்று அர்த்தம். சமயங்களும் சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் 96 தத்துவங்களை வென்று தன்வசப்படுத்த உதவும் வேறுபட்ட முறைகள் என்று பொருள். 96 தத்துவங்களை வென்று அதனை நிக்கிரகம் செய்யாமல் பேரின்ப பெருவாழ்வை பெற முடியாது. அடுத்து அவ்வளவு சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பன கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமயாச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வித்து அருளினீர் என்கின்றார் வள்ளற் பெருமான். சமயங்களில் உள்ள வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்கின்றார். தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றால் 96 தத்துவங்களை வென்று தன்வசப்படுத்துவதை உணர்த்தும் கற்பனை கலைகள் என்று அர்த்தம். இதனை வள்ளற் பெருமானுக்கு இறைவன் உள்ளபடியே அறிவித்து என்ன சொல்கின்றார் என்றால், சமயாச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்துவித்து அருளினார் என்பார் வள்ளற் பெருமான். அதாவது இது இதற்குத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது தற்காலத்தில் வேறொன்றாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. அதனால் உண்மையை புரிந்து கொண்டு தவறாக புரிந்து கொண்டதனால் உண்டாகும் ஆசாரத்தை விட்டுவிடு என்று இறைவன் வள்ளற் பெருமானிடம் கூறுகின்றார். நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விடயத்திலும் ஒரு அற்புதமான தத்துவ விளக்கத்தை வைத்தார்கள். அந்த தத்துவ விளக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அதனை வேறு விளக்கமாக புரிந்து கொண்டு அதனால் விகாரத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. உதாரணமாக, எல்லாம் வல்ல இறைவனை எளிமையாக விளக்கவே உருவ வழிபாட்டு முறைகள். ஆனால் அதனை உணராமல் குறிப்பிட்ட இந்த உருவம்தான் கடவுளின் உருவம், மற்றெல்லாம் கடவுளின் உருவம் இல்லை என்று கூறுவதும், அல்லது கடவுள் அருவமானவர் உருவம் இல்லை என்று கூறுவதும், அல்லது கடவுள் உருவமானவர் அருவம் இல்லை என்று கூறுவதும் சமயாச்சாரங்கள். அதனால் நமக்குள் ஒற்றுமை இல்லாமல் சகோதர உரிமை இல்லாமல் போகும். அதனால் அந்த ஆசாரங்கள் வேண்டாம், அதில் உள்ள உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்று இதில் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். இதில் சாதனங்கள் செய்ய வேண்டாம் என்று கூறவில்லை, சமயாச்சாரங்கள் வேண்டாம் என்று கூறுகின்றார்.
காரணம், வாலிப பருவத்திலேயே சாதனங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இறைவன் என்றால், பின்பு 6ஆம் திருமுறையில் பல பாடல்களில் யோகத்தை பற்றி கூறமாட்டார் வல்லற்பெருமான். அதுவும் இறைவன் தன்னை எழுப்பி யோகம் ஞானம் செய் என்று கூறினார் என்று 6ஆம் திருமுறையில் வல்லற்பெருமான் கூறும்பொழுது இதன் உண்மை நமக்கு நன்கு விளங்கும். சமயம் என்பது சைவம், வைணவம், பௌத்தம், சமணம், கிறிஸ்தவம், இஸ்லாமியம் போன்றவை. மதம் என்பது சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், கலாந்தம், யோகாந்தம், நாதாந்தம் போன்றவை. சமயாச்சாரம் என்றால் இது என் சமயம், இது சிறந்தது, அது உன் சமயம், அது தாழ்ந்தது என்று பிரிவினை பார்ப்பது. மதாச்சாரம் என்றால் இது என் மதம், இது சிறந்தது, அது உன் மதம், அது தாழ்ந்தது என்று பிரிவினை பார்ப்பது. எனவே நாம் இங்கு நன்கு புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த விண்ணப்பத்தில் இறைவன் சாதனம் வேண்டாம் என்று கூறவில்லை, சாதனங்கள் தத்துவ சித்தியை கொடுக்கும் என்று கூறுகின்றார். சமயாச்சாரம் வேண்டாம் என்கின்றார். சமயாச்சாரம் என்பது இது என்னுடைய சமயம், இது உயர்ந்தது, அது உன்னுடைய சமயம், அது தாழ்ந்தது என்று பிரிவினை பார்க்கும் பிரிவினை ஆசாரங்கள். ஆசாரம் என்றால் நெறி என்று பொருள். ஒரு நெறி பிரிவினையை உண்டாக்குகின்றது என்றால் அது பிரிவினை ஆசாரங்கள். ஒரு நெறி ஒற்றுமையை உண்டாக்குகின்றது என்றால் அது ஞானாசாரங்கள். சமயாச்சாரம் மட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒன்றை வைத்து மக்களிடையே பிரிவினையை உண்டாக்கும் அனைத்து ஆசாரமும் நமக்கு துன்பத்தையே கொடுக்கும். அந்த ஆசாரத்தில் கலாச்சாரமும் ஒன்று, தேசாச்சாரமும் ஒன்று. இது என் தேசம், அது உன் தேசம், என் தேசம் சிறந்தது, உன் தேசம் தாழ்ந்தது என்று பிரிவினை பார்ப்பது தேசாச்சாரம். இந்த உலகம் அனைவருக்கும் சமம் என்று இருந்தால் இராணுவம் அவசியமில்லை. ஆயுதங்களுக்கு இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேசாச்சாரம் உண்டானதால் மக்களிடையே பிரிவினை உண்டானது. இது என் தேசம், அது உன் தேசம் என்பது தேசாச்சாரம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது ஞானாசாரம். இது என்னுடையது, அது உன்னுடையது என்னும் பிரிவினையை உண்டாக்கக்கூடியது பிரிவினை ஆசாரங்கள். எல்லோருக்கும் எல்லாம் சமம், எல்லா உயிர்களும் சமம் என்பது ஞானாசாரம். பிரிவினையை உண்டாக்கும் அனைத்து ஆசாரத்தையும் விட்டுவிட்டு எல்லாம் சமம் என்னும் ஞானாசாரத்தை பிடிக்க வேண்டும். பிரிவினை ஆசாரங்களை வகைப்படுத்தி கூறுகின்றார் வல்லற்பெருமான். ஜாதி ஆசாரம், குலாச்சாரம், ஆசிரம ஆச்சாரம், லோகாச்சாரம், தேசாச்சாரம், கிரியாச்சாரம், சமயாச்சாரம், மதாச்சாரம், மரபாச்சாரம், கலாச்சாரம், சாதனாச்சாரம், சாஸ்திராச்சாரம் முதலிய ஆசாரங்கள். மேல்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சிவ சன்மார்க்க சத்திய ஞானாசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வந்தால் மேல்படி காருண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்தி முத்திகளை பெறக்கூடுமே, அல்லது இல்லாவிடில் கூடாது என்கின்றார் வல்லற்பெருமான். ஒரு ஆசாரத்தை பின்பற்றுபவர்கள் மற்றொரு ஆசாரத்தை எடுக்கக்கூடாது என்று தடுக்கப்படுகிறார்கள். இதில் ஆசாரங்களை அழிப்பது என்பது என்ன? இப்போது தேசாச்சாரம் இருக்கிறது. தேசங்களே வேண்டாம் என்று அழித்து விடுவது சாத்தியமா என்றால் சாத்தியம் இல்லை. அப்படி என்றால் என்ன செய்வது? எல்லோருக்கும் எல்லாம் சமம், எல்லோரும் நமக்கு சமம் என்று ஒருவர் வாழ்ந்தால் அவர் அளவில் இந்த ஆசாரங்கள் எல்லாம் அழிந்து ஞானாசாரம் மட்டுமே இருக்கும். இவ்வாறு ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஒழுக்கத்தால் இந்த ஞானத்தை பெற வேண்டும். ஞானிகள் ஒரு தேசத்தில் வாழ்ந்தாலும் இதுதான் தனது தேசம் என்று நினைக்க மாட்டார்கள். எல்லாம் சமம், எதுவும் தனது தேசம் என்றுதான் நினைப்பார்கள். அதுபோல் ஞானிகள் ஒரு சமய மதத்தை பின்பற்றினாலும் எல்லாம் சமம் என்றுதான் இருப்பார்கள். கருணையையும் அன்பையும் தான் விதைப்பார்கள். கருணையை விட்டுவிட்டு ஏதோ ஒரு ஆசாரத்திற்கு முதன்மைத்துவம் கொடுத்து விட்டால் அது பிரிவினை ஆசாரம். கருணையை விட்டுவிட்டு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று எதற்கு முதன்மைத்துவம் கொடுத்தாலும், இது எங்கள் சாதனம், அது உங்கள் சாதனம் என்று பிரிவினையை பார்த்தாலும் அது சாதனாசாரம். கருணைக்கு முதன்மைத்துவம் கொடுத்து எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்று இருப்பது ஞானாசாரம். சத்திய ஞானாசாரத்தை பின்பற்றுபவர்களுக்கு எந்த ஆசாரத்தை எடுப்பதிலும் விடுவதிலும் தயக்கம் இருக்காது. சமயங்கள் மதங்கள் தவறா என்றால் இல்லை. அந்த சமய மதங்களை கொண்டு பிரிவினையை பார்ப்பதுதான் தவறு. சமய மத விகற்பமெல்லாம் நீங்கி சமமது ஆயிற்றே என்பார் வல்லற்பெருமான். அதாவது சமய மத ஆசார வேறுபாடெல்லாம் நீங்கி எல்லாம் சமம் என்னும் ஞானாச்சாரம் உண்டாகியது என்று அர்த்தம். எனவே சமய மதங்கள் இருக்கின்றது, அதனை வைத்து பிரிவினையை பார்ப்பவர்கள் பிரிவினை ஆசாரம் உடையவர். எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பவர் ஞானாசாரம் உடையவர். ஒரு மனிதனை பார்க்கும்பொழுது அவர் நமக்கு மனிதனாக தெரிந்தால் நாம் மனிதர்கள், ஆன்மாவாக தெரிந்தால் நாம் மகான்கள். இந்த மனிதன் என்பதையும் பாராமல் அவருடைய சமயமோ மதமோ ஜாதியோ தெரிந்தால் பிரச்சனை நம்மிடம்தான் உள்ளது.
நாம் பிரிவினை ஆசாரத்தை உடையவர்கள். இங்கு வள்ளற்பெருமான் விண்ணப்பத்தில் என்ன சொல்கின்றார் என்றால், கணக்கில்லாத சமயங்களும் மதங்களும், அந்த சமய மதங்களில் உள்ள சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் 96 தத்துவங்களை வென்று தன்வசப்படுத்தும் வேறுபட்ட முறைகள். அந்த சமயங்களில் காணப்படும் வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் 96 தத்துவங்களை வென்று தன்வசப்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்தும் கற்பனை கலைகள் என்று உள்ளபடியே உண்மைகளை எல்லாம் அறிவித்து பிரிவினை ஆசாரத்தை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்துவித்து அருளினீர் என்கின்றார் வள்ளற்பெருமான். எங்கு ஜீவகாருண்யம் இல்லையோ அங்கு பிரிவினை உண்டாகும். எங்கு ஜீவகாருண்யம் இருக்கின்றதோ அங்கு ஒற்றுமை உண்டாகும். எனவே எதை செய்தாலும் ஜீவகாருண்யத்தோடு செய்துவிட்டால் எல்லாம் நன்மையே. ஜீவகாருண்யம் இல்லாமல் எது செய்தாலும் தீமையே. ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்களாகிய ஜீவர்களை பசி என்கின்ற ஆபத்தினின்றும் நீங்க செய்கின்ற உத்தமர்கள் எந்த ஜாதியராயினும், எந்த சமயத்தாராயினும், எந்த செய்கையை உடையவர்கள் ஆயினும், தேவர், முனிவர், சித்தர், யோகர் முதலிய யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர் ஆவார்கள் என்று சர்வ சக்தியுடைய கடவுள் சாட்சியாக சத்தியம் செய்யப்படும் என்று அறிய வேண்டும் என்று எல்லா மனிதர்களுக்குமான பொதுவேதமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் வள்ளற்பெருமான். ஜீவகாருண்யம் உடையவர் எந்த சமயத்தாராயினும், எந்த செய்கையை உடையவர்களாயினும் எல்லோராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர் என்று சத்தியம் செய்து கூறுகின்றார் வள்ளற்பெருமான். ஒருவர் சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாமியம் என்று எந்த சமயத்தை பின்பற்றினாலும் திருநீர் அணிதல், நாமமிடுதல், முக்காடு இடுதல், தொப்பி அணிதல், சிலுவை அணிதல், ஆடைகளை துரத்தல், தியானம் செய்தல், யோகம் செய்தல், தவம் செய்தல், ஆலய வழிபாடாகிய சரியை செய்தல், இருப்பிட வழிபாடாகிய கிரியை செய்தல், அக வழிபாடாகிய யோகம் செய்தல், அனுபவ வழிபாடாகிய ஞானம் செய்தல் போன்ற எந்த செய்கையை உடையவராக இருந்தாலும் அவர் ஜீவகாருண்யம் உடையவராக இருந்தால் எல்லோராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர் என்று சத்தியம் செய்து கூறுகின்றார் வள்ளற்பெருமான். எந்த செயல் செய்தாலும் ஜீவகாருண்யத்தோடு செய்தால் இறைவனை நெருங்க முடியும் என்கின்றார். ஜீவகாருண்யம் இல்லாமல் எப்படிப்பட்ட செயல் செய்தாலும் இறைவனை நெருங்க முடியாது என்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் கூறுகின்றார் வள்ளற்பெருமான். புண்ணிய பூமிகளை வளம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சித்தி இன்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்திய அனித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுகளையும் துறந்து பிரமானுபவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாருண்யம் என்கிற திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கிற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழ மாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும் என்பார் வள்ளற்பெருமான். ஜீவகாருண்யத்தை முன்னிறுத்தி எது செய்தாலும் அதில் தீமை இல்லை. ஜீவகாருண்யம் இல்லாமல் எது செய்தாலும் அதில் பெரிய பயனில்லை. யோகத்தின் மூலம் நாம் கடவுளை அடைய முடியுமா என்றால் கடவுளை நோக்கிய பயணத்தில் நம்மை தத்துவ வெற்றி வரை அழைத்து செல்லும் ஆற்றல் உடையது யோகம். அது ஜீவகாருண்யமின்றி செய்யப்பட்டால் பயனற்றது. எனவே யோகத்தினால் இறைவனை அடைய முடியாது, அது ஜீவகாருண்யத்தால் மட்டுமே முடியும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரம் ஆகார்கள். அவர்களே ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகிற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனமில்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்று அறிய வேண்டும் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் வள்ளற்பெருமான். இதில் யோகம் செய்யக்கூடாது என்று கூறவில்லை, ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யக்கூடாது என்று கூறுகின்றார். ஜீவகாருண்யத்தோடு எது செய்தாலும் பயன் உண்டு, ஜீவகாருண்யம் இல்லாமல் எது செய்தாலும் பயன் இல்லை. இங்குள்ள எல்லாருக்கும் சுவர்க்க நரக விசாரம் இல்லை. சுவர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பலவகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைபட்டு திருவருத்துணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின்பு முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அஃது அருமை என்று ஒரு உபதேச குறிப்பு உள்ளதே, இதில் யோகம் செய்யக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளதா என்று கேட்டிருந்தார்கள். இல்லை. இங்கே கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள் என்று வள்ளற்பெருமானே கூறும் பொழுது கருணை இல்லாமல் பயிலப்படும் பவசாதனங்கள் அற்ப பிரயோஜனத்தையே கொடுக்கும் என்பதை பற்றி கூறுகின்றார் என்பது தெளிவாகின்றது.
வள்ளல் பெருமான் இங்கும் கருணை இல்லாமல் செய்யப்படுவதால் அந்த சாதனங்கள் பயனற்றதாகின்றது என்பதனையே உணர்த்துகின்றார். சுத்த சன்மார்க்கத்தில் யோகம் செய்ய வேண்டும். சரி, என்ன யோகம் செய்ய வேண்டும் என்றால், சுத்த சன்மார்க்கத்தில் சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கங்களே யோகங்கள். இந்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் தேகம் அழியாத யோகம் என்பார். பெற்ற தேகம் அழியாத யோகம் கொடுத்தீரே வாரீர், போகம் கொடுத்தீரே வாரீர் என்று பாடுவார். அட்டாங்க யோகம், வாசி யோகம், கிரியா யோகம், குண்டலினி யோகம் போன்ற உலகில் உள்ள அனைத்து யோகத்தினையும் இதற்குள் அடக்கி மிக எளிமைப்படுத்தி வள்ளல் பெருமானால் தரப்பட்டதுதான் சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம். அனைத்து யோக பயனையும் மிக எளிமையாக தரக்கூடியது இந்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம். தொழூர் வேலாயுதனாருக்கு சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கத்தில் கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமாகிய புருவ மத்தி தியானத்தை உபதேசித்து, இது சுத்த சன்மார்க்க யோகமாதி சித்திகள் எல்லாம் தரும் என்று வள்ளல் பெருமான் கைப்பட எழுதி தந்துள்ளார் என்றால் இதனுடைய சிறப்பு நமக்கு நன்கு விளங்கும். சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் நமது சேனலில் ஏற்கனவே பதிவிடப்பட்டுள்ளது. பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் இல்லாமல் வேறு ஏதேனும் யோகங்கள் செய்ய வேண்டுமா என்றால், மன அழுத்தம், தலைவலி, கவலை, தூக்கமின்மை போன்ற சில நோய்கள் நீங்க சில வாசியோக பயிற்சிகள் எளிதாக உதவும். அதுபோல் குழந்தையின்மை, விரும்பிய குழந்தையை பெற்றெடுத்தல் போன்றவற்றிற்கு சில யோக பயிற்சிகளை பின்பற்றி நற்பயனை பெறலாம். எடுத்த முயற்சிகளை எந்த தடையும் இல்லாமல் செய்பவர்களுக்கு யோகம் வேண்டியதில்லை. நாம் ஒரு முயற்சியை எடுக்கின்றோம், மனம் அதற்கு வழிவிடவில்லை என்றால் அவர்களுக்கு யோகம் சிறந்த மருந்து. போதைப் பொருட்கள், முறையற்ற காமம், அசைவ உணவு என்று ஏதோ ஒன்றில் அடிமைப்பட்டு கிடப்பவர்களை யோகம் நல்ல குணத்தை கொடுக்கக்கூடியது. தீய விடயங்களில் அடிமைப்பட்டு கிடக்கும் மனத்தை நல்வழிப்படுத்த யோகம் சிறந்த துணை புரியும். காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்ற விகாரங்களை வெல்வதற்கும் யோக பயிற்சிகள் உதவும். சுத்த சன்மார்க்கத்தில் யோகம் சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம், தியானம் அதில் ஒரு ஒழுக்கம். இவற்றின் லாபம் அறிவு விளக்கம். ஆதலால் யோகம் செய்வோம் ஜீவகாருண்யத்தோடு. அடுத்த பதிவில் தவத்தை பற்றி சிந்திப்போம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.